இவங்கெல்லாம் ஏதோ பண்டிகை நாளில் கூடுற கூட்டம்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. தினம் தினம் இதே தான். இங்கே பாரு, இப்போ பாரு, ஜனம் ஜனம் ஜனம், ஓடுறாங்க ஓடிடுறாங்க, ஏறுறாங்க இறங்குறாங்க. எதுக்குங்க இப்படி ஆளாக பறகுறீங்க கேட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க, சொல்லி வச்ச மாதிரி. எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். பொய், அவ்வளவும் பொய். ஒரு ஜான் வயிற்றையும் தாண்டி நிறைய பணம், சொந்த வீடு, காரு, பேர், அந்தஸ்து, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இவ்வளோ வேகம், ஓட்டம். இந்த ஜனங்க மத்தியில் நானும் இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த பணம், வீடு, காருக்கெலாம் இல்லை. இப்போது இந்த நிமிஷம் எனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். அக்கா, ஹோட்டலுங்க இது. இங்கே வந்து கேட்டால் என்ன அர்த்தம்? சாப்பிட்ற ஹோட்டலுங்க, போங்க. சார், 2வது 3வது ஸ்டேஷனில் தான் இருக்குது. சரியா? அந்த ட்ரெயின் போட்டு பாரு. இந்த ட்ரெயினில் இருக்கவங்கள எத்தனை பேர் இன்றைக்கி சந்தோஷமாக கிளம்பி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதே ஆஃபீஸ், அதே வேலை, அதே லஞ்ச் பாக்ஸ். ஆனால் நான் அவ்வளோ சுறுசுறுப்பாக கிளம்பி வந்தேன். ஒரு வயசு பையன் காலங்காத்தால் அலாரம் வைக்காமல் எழுந்திரிச்சு சந்தோஷமாக வெளியே கிளம்புறான்னா அது எதுக்காகன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். வெண்மதி என்னோடய ஃப்ரெண்டு. அவளுக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். பொதுவாக பசங்க அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கும் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதுவும் முகத்தில் காற்று போடுற மாதிரி இருக்க இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ரொமான்டிக்காகவே சொல்லலாம். ஆனால் அதுக்கெலாம் இப்போ டைம் இல்லை. வெண்மதி என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொன்னல, அது நேற்று வரைக்கும் தான். இன்றைக்கி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஆனால் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்திருந்தேன், எல்லாத்தையும் கெடுத்துருப்பானுங்க. வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு தான். ஏய், வெளில போலாம்டா. வெளிலையா? சான்ஸே இல்லை மச்சி. நீங்கள் வேணா போய்ட்டு வாங்க, கிளாஸுக்கு போகணும். ஏச்சி, சாரி மச்சி. வா. இல்லை மச்சி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நீங்கள் போய்ட்டு வாங்க, சரியா? முக்கியமான வேலையா? கிளாஸுக்கு போய் நான் நோட்ஸ் எடுக்க போகிறேன். காலேஜ் வாசல்ல போய் நாய் மாதிரி தான் நிற்க போகிறேன். வாடா, படத்துக்கு போகலாம். சரி மச்சி, நான் காலேஜ் போகிறேன். ஏய், காலேஜுக்கு போய் அந்த முத்தனை முடிஞ்சு தானே பார்க்க போற. வாடா, ஃபீனிக்ஸ் போகலாம், கிளம்பு. ஏய், காலேஜில் முக்கியமான வேலை, சரியா? நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். ஓகேவா? பாய் மச்சி, பாய் தான். ஏ விடுறா.
இதோ வந்துட்டுருக்கேன். ஏய் மணி, எங்க போயிட்டு இருக்கடா? இவ்வளோ நீ என்ன இங்க? இல்லை, இங்கே ஒரு சின்ன வேலையாக வந்தேன். இங்க என்ன பண்ற? இல்லை, சும்மா வந்து பேசுகிறேன். 2 நிமிஷம் ஒன்றும் இல்லை, ஒரு பேசிட்டு சின்ன போடா. வேலை. ஃப்ரெண்டை பேசிட்டு பார்த்து போ. ஏய், என்ன இவ இவ்ளோ அவசரமா போறா? என் வெண்மதியை இவ்வளோ பக்கத்தில் பார்த்தோம். நான் பேசாமல் போகணும் என் கனவுல கூட நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த நிலமை என் எதிரி கூட வரக்கூடாது. தம்பி டிக்கெட். ஹலோ தம்பி, டிக்கெட்ப்பா. டிக்கெட்டா? போன ஸ்டேஷன்லேயே முடிஞ்சு ஒரு ஸ்டேஷன் தாண்டி வந்துருக்கேன். சார் சாரி சார். சார் ஒரு முக்கியமான வேலை சார், அவசரத்தில் தெரியாமல் வந்துட்டு சார். சாரி சார். 300 ஃபைன் கட்டு போயிடு. 300? சார் காசு இருக்குமா என்னன்னு தெரியல சார். சார் சார் காசு இல்லை சார். சார் போன சார். விடு. சார் போன ஃபோன் விடு. சார். அதையும் விடு. விடு. சார் காலேஜ் ஆகிடுச்சு சார். சார் ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் சார், ப்ளீஸ் சார். சார் காலேஜ் எல்லாம் படிக்கிற, ஒழுங்கா டிக்கெட் எடுக்க தெரியாது உனக்கெல்லாம். எதுக்கு ஃபோன்? ஃபைன் கட்டு போ. ஏய் டிக்கெட் கொடு. ஆமாண்டா, டிக்கெட் உங்களுக்கு தலைவலி வயிறு வலிலாம் வரும்டா. டிக்கெட் எடு. சார் பார்க்க மாட்டேன் சார். ஃபைனை கட்டி போ. ஏ பழப்பா போச்சு சார். 1000 கோடி பலர்லாம் விட்டுருங்க, 5 ரோட்டு விட்டவங்களாம் பிடிச்சிருங்க. ஃபோனை கொடுத்துட்டு எங்கே போகிறான் அவன்? சரி போ. ஐடி வச்சுருந்தா பிடிச்சிருங்க. சார் டாய்லெட் எங்கே இருக்கு சார்? நீங்கள் ரெஸ்ட் ரூம். சாப்பிட்ற ஹோட்டலுங்க, போங்க. இங்கே ரெஸ்ட் ரூம் இல்லைப்பா, 2வது 3வது ஸ்டேஷனில் தான் இருக்குது. சரியா? அந்த ட்ரெயின் போது பாரு. ஏய் மணி, எங்க போயிட்டு இருக்கடா? ஒரு சின்ன வேலையாக வந்தேன். என்ன இவ இவ்ளோ அவசரமா போறா? கர்மம். நல்ல வேலை நான் ஒரு ஆம்பளை பையனாக இருந்தேன். அந்த டிடிஆர் கிட்ட இன்னமும் கொஞ்சம் கருணை மிச்சம் இருந்ததாலேயோ இல்லை ஒரு அசம்பாவிதத்தை நேரில் பார்த்ததாலேயோ என்னவோ என்னை ஜெயிலில் போடாமல் விட்டுட்டாரு. கக்கா போகிறதுக்கும் கழுவுறதுக்கும் 10 ரூபானாலும் கொடுக்க தயாராக தான் இருக்கேன். ஆனால் அதுக்கு டாய்லெட் இருக்கணும், தண்ணி இருக்கணும். இப்போது அடுத்த ஸ்டேஷன்லேருந்து நான் தண்ணியை தேடி ஓடணும், இல்லைனா 10 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் விற்கிறாங்களான்னு தேடணும். வெண்மதி சரி, அவகிட்ட இன்னொரு நாள் ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம்.